பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நிதி நிறுவன அதிபரை கொலை செய்த திமுக முன்னாள் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சாலையில் உள்ள ஈச்சவாரியை சேர்ந்தவர் அருள்தாஸ். இவர் நாமக்கலில் நிதி நிறுவனம் நடத்தி வந்துள்ளார். கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாமக்கலில் இருந்து இருசக்கர வாகனத்தில் ஈச்சவாரிக்கு சென்று கொண்டிருந்த போது சரக்கு வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அருள்தாஸை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அருள்தாஸை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அருள்தாஸ் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் திமுக இளைஞர் அணியின் முன்னாள் மாவட்ட துணை அமைப்பாளர் கார்த்திக், ரமேஷ்குமார், ராஜசேகர், வீரகுமார், கார்த்திக் ஆகிய 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் இறந்த அருள்தாஸுக்கு திமுக முன்னாள் நிர்வாகி கார்த்திக் சுமார் 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அருள்தாஸ் அதனை திருப்பி கொடுக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதில் கோபமடைந்த கார்த்திக் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அருள்தாஸை படுகொலை செய்துள்ளார் என விசாரணையில் தெரிய வந்தது. இதன் பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகள் 5 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆணவ படுகொலைகளை தடுக்க தனி சட்டம் இயற்ற வேண்டும் எனவும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லையில் கவின் என்ற ஐடி ஊழியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கவின் படுகொலையை கண்டித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் புரட்சி பாரதம் கட்சியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் மேகநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு ஆணவ படுகொலை தடுக்க தனிச்சட்டம் இயற்றுதல், தலித் மக்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுவதை தடுத்தல் மற்றும் பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு அளித்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்னிறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமே தலித் மக்கள் இந்த திமுக ஆட்சி வருகிற போதெல்லாம் தலித் மக்களை குறிப்பிட்டு வன்கொடுமைக்கும் கொலைகளுக்கும் ஆணவ படுகொலைக்கும் உட்படுத்தக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் கைத்தறி துறையிலும் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக தமிழ்நாடு கைத்தறி துணிநூல் அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தேசிய கைத்தறி தின விழா மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு கைத்தறி துணிநூல் அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமினை பார்வையிட்டார். தொடர்ந்து கைத்தறி கண்காட்சி அரங்கினையும் துவக்கி வைத்து நெசவாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அமைச்சர் காந்தி, தமிழகத்தில் அனைத்து துறைகளும் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் கைத்தறி துறையிலும் முன்னணி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் சிலர் நடைபயணம் மூலமும் சினிமா மூலமும் மக்களை கவர்ந்து விடலாம் என நினைக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் மனதில் இடம் பிடித்து ஆட்சி செய்து வருவதாக கூறியவர், மத்திய அரசு அதிகாரிகளும் கைத்தறி துறையின் செயல்பாடுகளை பாராட்டி வருவதாக பெருமை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன், மேயர் மகாலட்சுமி, யுவராஜ் மற்றும் பொள்ளாச்சி பிரதிநிதிகள், நெசவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். உயிரிழந்த பெண்ணின் உடலை வேறு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறிய அரசு மருத்துவர்களை கண்டித்து உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் விஷ்ணுவர்தன், ராதிகா தம்பதியினர். இதில் ராதிகா உடல்நிலை சரியில்லாமல் குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ராதிகா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு குன்னூர் அரசு மருத்துவமனையில் போதிய வசதி இல்லாததால் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி செல்ல வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பெண்ணின் உறவினர்கள் குன்னூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என கூறி அரசு மருத்துவர்களை கண்டித்து மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.
சாலையில் சென்று கொண்டிருந்த 60 வயது மூதாட்டியிடம் 8 சவரன் தாலி செயினை பறித்து சென்ற நபரை சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் கம்மாம்பட்டி அருகே வேட்டை பெருமாள் கோயில் தெருவைச் சேர்ந்தவர்கள் பெருமாள் சுந்தரம்மாள் தம்பதியினர். இதில் சுந்தரம்மாள் வேட்டை பெருமாள் கோயில் நகரில் உள்ள நியாய விலை கடைக்கு சென்றுவிட்டு கம்மாப்பட்டி சாலை வழியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் திடீரென சுந்தரம்மாள் அணிந்திருந்த 8 சவரன் தாலி செயினை பறித்துக் கொண்டு தப்பி சென்றுள்ளார். இதனையடுத்து சுந்தரம்மாளின் அலறல் சப்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ராஜபாளையம் தெற்கு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த பின்னர் வாகனம் மற்றும் மர்ம நபர் அணிந்திருந்த சட்டை ஆகியவற்றை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் நகை திருடிய நபர் ஜமீன் கொல்லம் கொண்டான் கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அப்பகுதிக்கு சென்ற போலீசார் வெள்ளத்துறையிடம் இருந்த 8 சவரன் தாலி செயினை பறிமுதல் செய்த பின்னர் வெள்ளத்துறை மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தி பகுதியில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டிற்காக அனுமதி கேட்டு புசி ஆனந்த் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறையினர் சில கேள்விகளை முன்வைத்திருந்தனர். அதற்கு தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் பதில் தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் மாநாட்டில் தாவிக தலைவர் விஜயை தவிர வேறு யாரும் முக்கிய பிரமுகர்கள் விருந்தினர் இல்லை என்றும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு அனுமதி இல்லை என்று அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 300 பேருந்து, 750 வேன்கள் மற்றும் 1000 இருசக்கர வாகனங்கள் வர வாய்ப்புள்ளது என்றும் உள்ளே மற்றும் வெளியே செல்வதற்கு என்று 18 வழித்தடங்கள் அமைக்கப்பட்டுள்ளது உள்ளிட்டவைகள் குறித்து தெரிவித்துள்ளனர். மாட்டுத்தாவணி அருகே வீட்டிற்குள் புகுந்து பள்ளி சிறுவன் மற்றும் அவரது தந்தையை கடித்து குதறிய தெருநாய் குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகராட்சி மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே லேக் ஏரியா 15வது தெருவைச் சேர்ந்தவர் முத்துசாமி. இவரது மகனான 8 வயது சிறுவன் செந்திலை தெருநாய் ஒன்று கடித்து குதறியது. தொடர்ந்து சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு தந்தை முத்துசாமி உட்பட குடும்பத்தினர் வெளியில் ஓடி வந்தனர். அப்பொழுது அந்த நாய் முத்துசாமியையும் கடித்த நிலையில் தகவலின் பேரில் மதுரை மாநகராட்சி சுகாதாரத்துறையினர் 1 மணி நேரம் போராடி நாயை பிடித்தனர். மேலும் படுகாயமடைந்த சிறுவன் மற்றும் தந்தைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் இது குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. அதிமுக காணாமல் போகிறதா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போகிறதா என்பது தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் திருவாரூரில் பேட்டியளித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளதைப் போல நாடு முழுவதும் விரிவுபடுத்த திட்டமிட்டு இருக்கும் தேர்தல் ஆணையத்தையும் பாஜக அரசையும் கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக காணாமல் போகிறதா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி காணாமல் போகிறதா என்பது தேர்தல் முடிவு வெளிப்படுத்தும் என்றும் ஆடு நினைக்கிறதே என ஓனாய் அழுகுதாம் என்கிற பழமொழி சொல்வார்கள் என அந்த மாதிரிதான் இருக்கிறது எடப்பாடி கூறுவது என தெரிவித்தார். முதல்ல பிஜேபி அதிமுக கூட்டணியே அந்த வேலையை அவர் ஒழுங்காக கவனிக்கிட்டோம். எங்களை பற்றி நாங்கள் அவர் கவலைப்பட, அதாவது ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுதுதான், அந்த மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு எடப்பாடி சொல்றது. திருப்பூரில் சிறப்பு உதவி ஆய்வாளரை கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த தந்தை மூர்த்தி மற்றும் இளைய மகன் தங்கபாண்டி இருவரையும் போலீசார் உடுமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அங்கு இருவரையும் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்ட நிலையில் வெளியே வந்த இருவர் காலையில் மணிகண்டனை உயிருடன் காட்டிய நிலையில் தற்போது கொலை செய்து விட்டதாகவும் தங்களது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு போலீசார் தான் காரணம் எனவும் செய்தியாளர்களை பார்த்து தெரிவித்தனர். மேலும் என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டனின் உடல் உடற்கூறாய்வு செய்த பின் அவரது உடல் தாய் மற்றும் மனைவியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் உடல் திருப்பூர் நொய்யல் ஆற்றங்கரை வளம் பாலம் பகுதியில் அமைந்துள்ள மின் மையானத்தில் எரிவூட்டப்பட்டது. காவல்துறை தான் கூட்டு போறவங்க எஸ்கார்ட் புத்தகத்தை எங்களுக்கு பாத்துக்குங்க. கண்டை கட்டி போட்டு போய் சொல்றதுக்கு நாங்க தான் கழிச்சுப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.